கண்டிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, வேணும்னே இந்த ஃபியூஸ் மானஸ் மாதிரி ஆளுக சில கிறிஸ்தவ ஊடகத்துல சமூக வலைத்தளங்கள்ல தான் அவங்க இப்படி பண்றாங்க. பரிதாபங்கள்னு ஒரு யூடியூப் சேனல், அந்த தம்பிக கேலி கிண்டல் பண்ணி போட்டாங்க. போட்ட உடனே அதுக்கப்புறம் எதிர்ப்பு வந்த உடனே அவங்க மன்னிப்பு கேட்டாங்க. அதை அவங்க அந்த இதுல இருந்து எடுத்துட்டாங்க. ஆனாலும் அவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும். அந்த முயற்சி ஒரு புறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சிவகுமார் குடும்பம், குறிப்பாக நடிகர் கார்த்தி அவர்கள், அவர் பவன் கல்யாண் பொதுவா சொன்னாரு, லட்டு பிரசாதத்தை அவமதிக்காதீங்க, கேலி பொருளாக்காதீங்க. இவரா போய் இல்ல நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்கிறாரு. பிரகாஷ்ராஜ் ஒரு கிறிஸ்தவர், அவர் அப்படிதான் பேசுவார். இந்த கம்யூனிஸ்டார் அப்படிதான் பேசுவானுங்க. அவங்க இந்த லட்டு பிரசாதத்தினுடைய மகிமையை கேலி பொருளாக மாற்றுவதை ஒருபோதும் பொறுத்துக் கொள்ள முடியாது. அதற்கு வன்மையான கண்டனம் இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே தமிழகம் முழுக்க எல்லா பெருமாள் கோவில்களிலும் லட்டு பிரசாதத்தினுடைய மகிமையை அதை பேணுவதற்காக ஒரு சிறப்பு பரிகார பூஜைகளும் சிறப்பு வழிபாடும் செய்து